டிவிகேவுக்கு எந்தவித இடையூறு தரமாட்டோம். தேர்தலுக்கு பின் முதன்முறையாக மனம் திறந்து பேசிய மு.க. ஸ்டாலின், திமுக நலத்திட்டங்களை தாவேக அரசு அப்படியே தொடரணும். டிஎம்கே தலைவர் அன்போடு வைத்த கோரிக்கை. நேற்றுல இருந்தே தாவேக முதல்வர் ஆகிறதுக்கான முடிவுகள் பரபரப்பா போயிட்டு இருக்கிற வேளையில இரண்டாவது முறையா தாவேகாவோட முக்கிய நிர்வாகிகள் விஜயின் சட்ட வல்லுநர்கள் குழு ஆளுநரை இரண்டாவது முறையா சந்தித்து விளக்கம் கொடுத்துச்சு. இருந்தாலுமே பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைக்காததுனால விஜயோட பதவி ஏற்பு இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தள்ளி போகுது. இந்த நிலையில தான் தேர்தலுக்கு அப்புறமா முதன்முறையா மனம் திறந்து பேசியிருக்கக்கூடிய டிஎம்கே தலைவர் எம்.கே. ஸ்டாலின், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சிய 6 மாதங்களுக்கு எந்தவித இடையூறும் தராம தொடர்ந்து கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆங்கில நாளிதழுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்த பேட்டியில திமுக 6 மாதங்களுக்கு எவ்வித இடையூறும் இன்றி பார்க்கும் அப்படின்னு குறிப்பிட்ட அவரு, டிவிகே தலைவர் விஜய் டிஎம்கேவோட நலத்திட்டங்களான மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை மற்றும் காலை உணவு திட்டங்களை அப்படியே தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காரு.